எல்லாம் மெட்டீரியல் நமது கடமை குரல் கொடுப்பது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதில் நாம் பின்வாங்குவதே இல்லை. எனவே அதையும் இன்றைக்கு நம்ம இதுவும் பிரச்சனை. இதை விட தின பயணிகள், நானும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக தினம் பயணம் செய்தவன். 18 கம்பார்ட்மெண்ட்டே போதவில்லை என்று நாங்கள் வருத்தப்பட்டிருக்கிற நேரத்தில் 12ஆக ஆகிவிட்டார்கள். நெருக்கடி, கழிப்பிட வசதி இல்லை. இது ஒரு புறம். மாரிகுப்பத்திலிருந்து புறப்படுகிற ரயில் 9:30 மணிக்கு எடுக்கிறாங்க. அது 11:30 மணிக்கெல்லாம் போய் கேர்புரத்தில் நின்றுடுது. கேர்புரத்தில் நின்றுட்டா அங்கேருந்து பைப்நெல்லி, ஈஸ்ட்டு, கண்டோன்மெண்ட்டு, சிட்டி போகிற கதி என்ன வருது? இது ஒரு புறம். அதே போல் 2:20 எடுத்துருந்தாங்க சிட்டியில். அந்த ட்ரெயின் மாரிகுப்பத்துக்கு வந்துருந்துச்சு. இப்போ அந்த ட்ரெயினை ஒயிட்ஃபீல்டில் எடுக்கிறாங்க. அப்போது சிட்டியில் ஏறுறவங்க மாரிகுப்பத்தில் சிட்டியில் ஏறி, கண்டோன்மெண்ட்டில் ஏறி, ஈஸ்டில் ஏறுறவங்க கதியெல்லாம் என்ன வருது? இதனால் மத்தியானத்தில் பேசஞ்சர் ரயிலே இல்லை. அதை மறுபடியும் புதுசாக கேட்கல, இருந்ததை மறுபடியும் நீங்கள் எங்களுக்கு மாரிகுப்பத்தில் இயக்கணும், இது எங்களுடைய பிரச்சனைன்னு சொல்லி இன்றைக்கி கொடுத்துருக்காரு. இப்படி படிப்படியாக பண்ணியிருக்கிறோம். எல்லாத்த விட இந்த ஆஸ்பத்திரி பிரச்சனை சாதாரணமான பிரச்சனை இல்லை. நம்பி ஹாஸ்பிட்டல் உள்ள போக முடியல, பிணமாக தான் வெளியே வர வேண்டியதாகுது. ஆனால் ஒன்றா எழுதிடுறாங்க உடனே, கோலார் போ, பெங்களூர் போ, குப்பம் போகணும். அப்போது இந்த ஊரில் காலாகாலமாக வாழ்ந்து இருக்கிறவங்களுக்கு மருத்துவ வசதி இல்லை. இதே போல் பிஜிஎம்எல் மருத்துவமனையை கூட திறக்கணுன்றது தான் இவருடைய குறிக்கோள். இந்த படிப்படியாக வெற்றிகளை குவித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சேவ் கேஜப் யுனைடெட் ஃப்ரண்ட் தலைவர் ஜோதி பாசு அவர்கள் வெற்றி பெற்றதற்காக அனைவரின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் சூரியனுக்கு தாங்குகிற வானம் தேவை. இந்த அமைப்பின் வானமாக வேறாக நின்ற ஐயா தயானந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வக்கீல்கள் சங்க தேர்தலில் பொதுச் செயலாளராக வெற்றி பெற்றவர் வணக்கத்துக்குரிய சகோதரர் தோழர் திரு வழக்கறிஞர் ஜோதிபாஸ் அவர்கள் பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, முகவரியும் தேவையில்லை. இருந்தாலும் கூட சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. பெம்மல் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் பிரச்சனைகளில் ஓடி ஒளிந்தார்கள். மேடை போடக்கூட அன்றைக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இன்றைக்கி சொல்லிட்டு போகிறோம், நாளைக்கு கண்டிப்பாக அங்கே பந்தல் வரும், சட்ட ரீதியான போராட்டத்தை நடத்துவேன், உங்களுடைய போராட்டம் தொடரும்னு அன்றைக்கி சொன்னார், செய்து காமிச்சார். சொல்லில் மட்டுமல்ல செயலிலும் வீராதி வீரர் என்பதை அன்று நிரூபித்தார். இது பிம்மல் அறியும், தங்கவயல் மக்கள் அறிவார்கள். மாட்டிறைச்சி கடை விவகாரம் ஏறக்குறைய 10-15 நாட்களில் வேலை இல்லாமல், கறி இல்லாமல் தங்கவயல் மக்கள் அவதிப்பட்டார்கள். அவர்களுடைய துயர் துடைக்க பாடுபட்டது தான் சேவ் கேஜிஎஃப். அதற்கு உறுதுணையாக முதுகெலும்பாக மூச்சாக செயல்பட்டவர் சேவ் கேஜிஎஃப்பின் தலைவர் ஜோதிபாஸ் அவர்கள். இன்றோ நாளையோ இடித்து தரைமட்டம் ஆக்க வேண்டும் என்ற உயிர் மூச்சோடு புல் மார்க்கெட் விவகாரம் இருந்தது. அதோடு அவர்கள் நிற்கவில்லை. எந்த அனுமதியும் பெறவில்லை, யாருக்கும் நோட்டீஸ் வழங்கவில்லை. அள்ளி தர்பார் இடியமீன் போல இடித்தார்கள். படி அப்புறம் இடி சொல்லி ஒரு முட்டுக்கட்டையை விதித்தார். இல்லை என்று சொன்னால் புல்லுக்கட்டு எதிரில் இருக்கிற அத்தனை கடைகளுமே தரைமட்டமாக இருக்கும். அதற்கும் காரணமானவர், நிறுத்தப்பட்டவர் யார் என்று சொன்னால் தோழர் ஜோதிபாஸ் அவர்கள். இப்படி படிப்படியாக ஒவ்வொன்றாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் சார்பில் வெற்றிகளை குவித்து வருகிறோம். இந்த ஊர் ஏற்றுக்குதோ ஏற்றுக்கலையோ, பாராட்டுதையோ பாராட்டலையோ, விமர்சனங்கள் பல விதத்தில் வரலாம். இருந்தாலும் நமது கடமை தங்கவயலை பாதுகாக்க வேண்டியது. இந்த நோக்கம் இன்று வரை நமது முயற்சிகள் படிப்படியாக சென்று கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அடையாளம்தான் வக்கீல்கள் சங்க தேர்தலின் முடிவு. இதனை அடுத்து
இன்று இந்த மாநிலத்துடைய ரயில்வே அமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய வி சோமண்ணா அவர்கள் வந்தார். இந்த சோமண்ணா மனது வைத்தால் ரயில்வே திட்டங்களை நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கை தங்கள் மக்களுக்கு உள்ளது. மாரிகுப்பத்தில் அந்த அண்டர்பாஸ் பிரிட்ஜு இல்லாத ஒரே காரணத்தினால் அங்கே இருக்கிற ஜனங்க சவத்தை கூட எடுத்துக்கொண்டு செல்ல முடியவில்லை. 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் போயிட்டு வரணும். போகிறதுக்கு முடியல, வரதுக்கு முடியல. அந்த மறுபடியும் அந்த அண்டர்பாஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி மெமராண்டத்தை ஒன்று இருக்கிற பொருளடக்கத்தில் அதுவும் ஒன்று. இந்த உரிகா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு 30 ஆண்டு காலமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். ரயில்வே மேம்பாலம் வர வேண்டும், மேம்பாலம் வர வேண்டும். கோலாரை சேர்ந்த எம்பி கூட ரயில்வே அமைச்சராக இருந்தார். அப்போது கூட இது முடியவில்லை. நமது கடமை குரல் கொடுப்பது. உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் என்பதில் நாம் பின்வாங்குவதே இல்லை. எனவே அதையும் இன்றைக்கு நாம் மெமராண்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறோம். அதே போல திடீரென டேங்க் பிளாக் பக்கத்தில் இருக்கிற பாலம், அந்த பாலமும் கூட மூடப்படும். எது சுரங்கப்பாதையை மூடப்படும் அப்படின்னு சொன்னால் ஒரு லைனு வெஸ்டின் பிளாக்கு, டேங்க் பிளாக்கு, கீழ் டேங்க் பிளாக், மேல் டேங்க் பிளாக்கு அவங்க கூட சவத்தட்டுன்னு போக முடியாது. எனவே அந்த டேங்க் பிளாக் கூட தேவை, அதுவும் விரிவுபடுத்தணும். இதுவும் பிரச்சனை. இதை